இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற டிஷ் வந்து வெந்தய பால் குழம்பு. இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே பாருங்கள். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து ஊற வச்சு அது கொஞ்சம் முளை விட்டுருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்திருக்கு, அது முளை விட்டுருக்கிறது. அந்த ஸ்டேஜில் தான் நான் யூஸ் பண்ணுறத. இது வந்து நல்லா வயிற்றுக்கு ரொம்ப புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வெந்தயத்தை பற்றி தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முடி தேங்காய். அந்த தேங்காயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு திக்காக பால் எடுத்துடுறேன். 2ஆம் பால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாலில் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை பாயில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தலைப்பாலை ஊற்றிடுவோம். அதுக்கு தேவையான ஒரு சின்ன பெருங்காயம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இங்கே பாருங்கள், புளி வந்து ஒரு லெமனில் பாதி சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது காரத்துக்கு நான் மிளகாத்தூளில் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை வந்து வெஜிடபிள் ஆயில், ஏதோ ஒரு ஆயிலில் ஃபஸ்ட்டு தாளிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் ஒரு மசாலா வறுப்போம். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்களை காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி விதை. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான், ஆல்ரெடி வெந்தயம் ஊற வச்சுருக்கோம், அதனால் நம்ம மணத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கசகசா. உங்களுக்கு கசகசாவும் வயிற்று புண்ணாற்றும். நம்ம வந்து ஊருங்களில் நமக்கு வயிறு புண்ணாயிடுச்சுன்னா கசகசாவை மென்று முழுங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நம்ம வயிறு புண்ணாத்துறதுக்கும், ஒரு சிக்னஸ்க்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா காரசாரமாக இருக்காமல் ஒரு புளிக்குழம்பு எப்படி சாப்பிட்றதுங்கிறதுக்காக தான் இந்த குழம்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது 4ஐயும் வறுத்து பவுட்ரு பண்ணிப்போம். பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிப்போம். ஓகே, நம்ம இப்போ வந்து மசாலா வறுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கசகசா, சீரகம், அப்புறம் எடுத்து வச்ச கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் வறுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. வாசனை வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். அதை இங்கே பாருங்கள், வறுத்த மசாலாவை ஆற வச்சு நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எண்ணெய் போட்டுட்டு நம்ம இதை தாளிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெஜிடபிள் ஆயில், இல்லை கடலை எண்ணெய், நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், லைட்டாக ஸ்லிட்டன் பண்ணுங்கள். ஏன்னா விதையெல்லாம் உள்ள வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக, நமக்கு தேவை லைட்டான காரம் இருந்தால் போதும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. பச்சை மிளகாயை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா நமக்கு குழம்பு கொதிக்கும் போதே உங்களுக்கு வந்து எல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் வெந்துடும். இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயம் போடுறேன். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொடியை போடுறோம். பாருங்கள், தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். 2ஆம் தேங்காய் பாலை. இங்கே பாருங்கள், புளி ஊற்ற போகிறேன். கரைச்சி வச்சுருக்க புளியை
இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த வாட்டி நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற முதல் பாலை ஊற்றி இறக்கிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பேன் வச்சு இந்த வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெந்தயத்தை நம்ம ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம இதில் எடுத்து போட்டு கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டால் தீர்ந்து போச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிங்கன்னா போதும். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே எடுத்து குழம்புள்ளார் போட்டுட்டு முதல் பாலை ஊற்றி இறக்கிடுங்க. பாருங்கள், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு, தெரியுதுங்களா, கலர் சேஞ்சாக இருக்கிறது. இப்போ நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த வெந்தயத்தை உள்ளே போட்டுடலாம். இது ஒரே நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் முதல் பாலை ஊற்றிடுவோம். இப்போ என் பையன் கேட்டுட்டு இருந்தான், முதல் பால்னா என்ன, 2ஆம் பால்னா என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்காவை எடுத்து அரைச்சிட்டு திக்காக புளிகிற பால் முதல் பால். 2ஆவது பால் அப்படிங்கிறது இந்த சக்கை புழிஞ்சிட்டோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு திக்காக எடுத்த பாலுக்கு அப்புறம் சக்கை வரும் பார்த்திங்களா, அந்த சக்கையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அது 2ஆம் பால் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியாக இருக்கிறது அந்த பாலில் தான் நம்ம இந்த குழம்பை தாளிச்சிருக்கோம். இப்போ 1 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கிற முதல் பால் அதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரே நிமிஷம்தான், இதை கொதிக்கெல்லாம் விட வேண்டாம், அந்த தம்லேயே இருக்கட்டும். இங்கே பார்த்திங்களா, இந்த ஃபோம் வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த தேங்காய் பால் என்ன பண்ணுன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும். இது ரொம்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டி உள்ளது தான் தேங்காய் பால். தேங்காய் பால் ஒரு தாய்ப்பாலுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு டாக்டர் செராமரகிருஷ்ணன் சொல்லிகிட்டே இருப்பார். வளர்கிற குழந்தைங்களுக்கு தினமே தேங்காய் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ நல்ல ஒரு தேங்காய் பால் கலந்த ஒரு வெந்தய குழம்பு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க.